கவனிங்க கைஸ், இதைத்தான் உங்களை நான் புதுசா பண்ணிட்டு வர சொல்லியிருப்பேன். ஓகே, சிடி ஸ்பேஸ் உங்க ப்ராஜெக்ட் நேம் என்னது, மை ப்ராஜெக்ட் 1, மை ப்ராஜெக்ட் 1, கிளிக் என்டர். ஓகே, இந்த பாத்துல வந்து அந்த ப்ராஜெக்ட் 1ங்கிறது ஆட் ஆயிருக்கா, லெஃப்ட் சைட்ல பாருங்க, உங்க பாத் நேம் போட்டுருக்கு பாருங்க, சாரி உங்க ப்ராஜெக்ட் நேம், அதை தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் npm ஸ்பேஸ் ஸ்டார்ட்னு கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அது லோட் ஆகி அதுவே ஸ்கிரீன் ஓபன் ஆகும். சில பேருக்கு ஸ்கிரீன் ஓபன் ஆகாது. யாரு நேத்து தீனா தானே மெசேஜ் அனுப்பிச்சது. ஓகே, சோ சில பேருக்கு அது ஓபன் ஆகல அப்படின்னா அதுல உங்களுக்கு லிங்க் வரும். இப்ப காட்டுறேன் பாருங்களேன், இருங்க, இது லோட் ஆகுது. இது சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க பிகாஸ் ஆஃப் உங்களோட லேப்டாப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்ப டவுனா இருக்கும். ஓகே, அதனால இது ரொம்ப லோட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அம்மா லேப்டாப்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ நீ அதுக்கு தான் அந்த எஸ்எஸ்டி கார்டு ரேம்ல இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் குட் பி பெட்டர். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நெட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், வேறு வழி இல்லை கைஸ். ஓகே, பாருங்களேன், இப்போ நான் இப்போ ரன் பண்ணி பேசிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னிலேருந்து அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ரியாக்டை ஓகே சார், அது லோட் ஆகட்டும். ஸோ அதனால அந்த அவேர்னஸாக இருந்துக்கோங்கப்பா, சொல்லிட்டேன். அதனால அந்த அமௌண்ட் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. எதனால என்கிட்டயோ இல்லை என்ன மாட்டம் வேற யாரோ உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரியுதா கைஸ்? ஆப்டிக் சொல்யூஷன் பிஸ்னஸ் சொல்யூஷன் அதானே கைஸ், திருவண்ணூர் ஈஸியாக இருக்கும். ஓகே, பாத்தீங்களா ரன் ஆகுது. ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இங்க கவனிங்க, இப்போ இது வந்து சப்போஸ் சில பேருக்கு ரன் ஆகல அப்படின்னா இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த லோக்கல் ஹோஸ்ட் லிங்க், இதை நீங்க கிளிக் இதுக்கு மேல கர்சரை கொண்டு போனாலும் கிளிக் பண்ணாலும் இந்த ஃபாலோ லிங்கை கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா இதை காப்பி பண்ணி நீங்க எந்த ப்ரௌசர்ல போட்டாலும் உங்களுக்கு அந்த ரியாக்டோட லோகோ வந்துடும். இதுதான் ரன் ஆகுறது. ஓகே, இதுல இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா கேளுங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை இதுல தொடணும், எதை தொடக்கூடாது. புரியுதா கைஸ்? ஏன்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லா இதை டீல் பண்ணும்பா. இது மற்ற ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சிங்கன்னா தலை சுத்தும். ஓகே, நான் இதை சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே, இது ரொம்ப கண்டிப்பா தலை சுத்தும் கைஸ், பொறுமையா கவனிங்க. ஈஸி தான், ரொம்ப ஈஸியா நான் சொல்லி தருவேன். ஓகே, கவலைப்படாதீங்க. இப்போ இதுதான் ப்ராஜெக்ட். இதுல இந்த நோடு மாடியூல்ஸ், இது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் தான். உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரே உங்க ப்ராஜெக்ட் நேம் என்னடா, மை ப்ராஜெக்ட் 1 தான் உங்க ப்ராஜெக்ட் நேம். ஓகே, மறந்துடாதீங்க, இந்த ஆகஸ்ட் 20 சொல்லிட்டு இருக்காதீங்க, அது ஃபோல்டர் நேம். புரியுதா? ஸோ மை ப்ராஜெக்ட் 1ங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம். அதுக்குள்ள இருக்கிற நோடு மாடியூல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு தேவையான நோடு மாடியூல்ஸ் டிஃபால்ட்டா நீ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்றப்பையும், சாரி அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்றீங்களா, கிரியேட் பண்றீங்களா, அதுவே கூட சேர்ந்துக்கிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இதுக்கு தான் 200 MB 250 MB வேஸ்ட் ஆகுது. ஓகே, இதை நீங்க தொடவே தொடாதீங்க. அப்புறம் இந்த பப்ளிக்ங்கிறது அவன் டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிறது. ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இந்த ஃபிஃபிகான் ஐக்கானு, ஓகே, இந்த மாட்டம் அவன் கொடுத்துருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிறது. இதையும் தயவு செஞ்சு கை வைக்காதீங்க. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க கை வைக்க வேண்டியது இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் மட்டும்தான். புரியுதா கைஸ்? ஓகே, அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். மற்றபடி இந்த கிட் இக்னோரு இந்த பேக்கேஜ் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பேக்கேஜ் டாட் ஜேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இதுல தான் உங்களோட அந்த ரியாக்ட் வெர்ஷன்லாம் இருக்கும். ஓகே, அந்த ரியாக்ட் வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண நான் சொல்லி தருவேன். ஏன்னா ரியாக்ட்ல எப்படி பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணுறது, அது யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணுறதுன்னு சில பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதெல்லாம் இங்கே தான் போய் செக் பண்ணுவீங்க. அது எங்கே போய் இதில் தான் போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா? அதனால தான் இந்த பேக்கேஜ் டாட் ஜேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இது சும்மா பார்ப்பதற்கு மட்டுமே. புரியுதா? புரியுதா கைஸ்? ஓகே, இதோட இப்போ நீங்கள் என்ன ரியாக்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பேக்கேஜ் லாக் டாட் ஜேஷன்ங்கிறது வந்து இதுவும் வந்து என்னன்னா உங்களோட நீங்க எல்லா பேக்கேஜுக்குரிய இந்த இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லா கூடியதும் இதுல இருக்கும். அதனால இது உங்களுக்கு தேவை கிடையாது.
புரியுதா கைஸ்? அதோட டிபெண்டன்சி. அதனால இது நீங்க தொட அவசியம் இல்ல. மேபி நீங்க தொட்டா அந்த பேக்கேஜ் டாட்டேஷனை தொட்டு பார்க்கலாம், அவ்வளவுதான். இதுல என்னடா வெர்ஷன் போயிட்டு இருக்கான், வந்திருக்கடா, ஓகேடா. அப்புறம் அந்த எஸ்ஆர்சியை நீங்க தொடலாம். புரியுதா கைஸ்? ஓகே. சோ இந்த எஸ்ஆர்சில வந்து நல்லா கவனிங்க. நான் ஒன்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒயிட் பேப்பர்ல தான் நீங்க தலையை தனியா ஜாயின் பண்ணுவீங்க, கழுத்து தனியா ஜாயின் பண்ணுவீங்க, பாடி கை கால் தனியா ஜாயின் பண்ணுவீங்க. அந்த ஒயிட் பேப்பர் தான் இந்த app.js. புரியுதா கைஸ்? புரியுதா? சோ இப்போ இந்த app.jsல இருக்கிற கோடு தான் உங்களுக்கு இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? ஓகே. அப்ப இதுல எல்லாரும் இந்த கோடை ஓபன் பண்ணுங்களேன், உங்க ப்ராஜெக்ட்ல ஓபன் பண்ணுங்களேன். எல்லாரும் ஓபன் பண்ணுங்க கைஸ், ஓபன் பண்ணுங்க எல்லாரும். அந்த app.js ஓபன் பண்ணுங்க. அதர்ஸ் ஓபன் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். app.js ஓபன் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. ஓகே. சோ பண்ணாதவங்க ரெக்கார்ட் பார்த்து பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த app.jsல இந்த divக்குள்ள இருக்கிற அந்த ஹெட்டர் கோட லைட்டா அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன் ஆகும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், HTML CSS படிச்சிருக்கீங்க. இதை மட்டும் அப்படியே தூக்கி விடுங்களேன். தூக்கி விட்டீங்கன்னா இங்க போய் இப்ப போய் பாருங்க, ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும் உங்களுக்கு வந்துரும் பாருங்க. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? இருங்க, இது லோட் ஆகி வரும். எனக்கு இப்ப ஸ்லோவா ஆகுது பாருங்க. இது லோட் ஆகுது, கம்பைலிங் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நெட் ஸ்லோவா இருக்கு. ஆமா. ஓகே. இது வந்து ஒயிட் பேப்பர் மட்டும் ஆயிரும். ஏன்னா இதுல அந்த உள்ள இருக்கிற ஹெட்டர் இருக்கிற கோடுக்குள்ள தான் நிறைய கொடுத்துருந்தான், அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். புரியுதா கைஸ்? ஓகே. இங்க பாருங்களேன், இந்த எம்இஜ் எஸ்ஆர்சி எடிட் கோடு, இதுதான் அந்த கோடு, அதை தான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். புரியுதா? ஓகே. ஸோ அதனால இதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓகே. இதுங்க லோட் ஆகுது, இருங்க பண்ணி பாருங்க கைஸ், பண்ணி பாருங்க. சார் வந்துருச்சு சார் ஒயிட் பேப்பர். எஸ் சார் வருது சார். ஒயிட் பேப்பர் மட்டும் வந்திருக்கா? எஸ் சார். சார் ஓகே. புரியுதுல கைஸ்? ஓகே கைஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சரி சார் இப்போ ஒயிட் பேப்பர் வந்தாச்சு, இதுல என்ன சார் பண்ண போறோம்? அதாவது இந்த டிவ்ங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே. இந்த கிளாஸ் நேம்ங்கிறதுலாம் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன ஏதுங்கிறது. இந்த டிவ்வுக்குள்ள நீங்க வேணா டிசைன் பண்றதுக்கு ஆக்சுவலா இந்த கிளாஸ் நேம் கூட நீங்க எடுத்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லாது. ஓகே. இந்த டிவ் அதாவது இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடு, ஃபங்க்ஷன் ஆப், அதுக்குள்ள ரிட்டர்ன்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்குள்ள ரிட்டர்னுக்குள்ள நீங்க டிவ்வுக்குள்ள தான் நீங்க HTML கோட கொடுக்கணும். ஓகே. அந்த டிவ்வுக்குள்ள இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன், H1 டாக்ல வெல்கம் டு ரியாக்ட் வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். இதை கொடுத்த டைமே நான் சேவ் பண்ணணும்னு அவசியம் கூட எனக்கு கிடையாது. இங்க போய் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சா வெல்கம் டு ரியாக்ட் வேர்ல்டுன்னு. எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? புரியுதா கைஸ்? ஓகே. சோ பண்ணி பாருங்க பாப்போம், பண்ணி பாருங்க. அந்த கிளாஸ் நேம்லாம் எடுத்து விடுங்க. எஸ் சார் வருது சார். ஓகே. அதர்ஸ் எல்லாத்துக்கும் வருதா? புரியுதா கைஸ்? அப்ப நீங்க படிச்ச HTML கோட எங்க யூஸ் பண்றீங்க தெரியுதா? அப்ப HTML தெரிஞ்சனால தானே உங்களுக்கு தெரியுது. இப்ப அடுத்து என்னன்னா நல்லா கவனிங்க. ஓகே. சோ இதுல நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸ் போயிடுவோம். புரியுதா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ரியாக்ட் JSX. நோட் பண்ணிக்கோங்க, ரியாக்ட் JSX. ரியாக்ட் JSX. JSXனா ஜாவாஸ்கிரிப்ட் XML அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன சார்? ஓகே. ரியாக்ட் JSXனா என்ன சார்? நீங்க அதாவது ரியாக்டோட இன்ட்ரோ பார்த்துட்டோம்ப்பா. இன்ட்ரோல எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் JSX. ரியாக்ட் JSXனா என்னது? ஜாவாஸ்கிரிப்ட் XML. அது அப்படின்னா என்னன்னா, உன்னோட HTML கோட நீ எப்படி ரியாக்ட்ல யூஸ் பண்ண போற அதை பத்தி படிக்கப்படுற டாபிக் தான் இது. புரியுதா? புரியுதா கைஸ்? அப்ப உன்னோட அதாவது how to implement HTML CSS code in React. ஓகே. சோ நோட் பண்ணிக்கோங்க. what is JSX னா how to implement, அதாவது இல்லனா
சரி ஓகே, இம்ப்ளிமெண்ட் HTML CSS கோட் இன் ரியாக்ட் ஃபார்மேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரியாக்ட்ல எப்படி வந்து HTML CSS கோட இம்ப்ளிமெண்ட் பண்ண போற, அதை தான் அதுக்காக நீ படிக்கப்படுற டாபிக் தான் இந்த JSX. புரிஞ்சா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதான், அந்த app.js தான். ஆக்சுவலா இந்த கோடு வந்து index.js மூலியமா தான் ரன் ஆகும் ஆக்சுவலா, புரியுதா? ஆனா இந்த இண்டெக்ஸ் டாட்டை நீங்க தொடக்கூடாது, ஏன்னா இது வந்து அந்த மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆப் டாட்டா கனெக்ட் பண்ணிருப்பான். ஓகே, ஆனா நீங்க ஆப் டாட் தான் உங்களுக்கு வெள்ளை பேப்பர், அந்த ஒயிட் பேப்பரை மனசுல வச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? ஸோ இதுல தான் நீங்க டிசைன் பண்ணணும். புரியுதா? ஓகே, ஸோ அதே மட்டும் மேலே இருக்கிற நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் சொல்றேன் அது. அப்போ இப்போ இந்த H1 டேக்கை நான் டிசைன் பண்ணிட்டேன். ஓகேவா கைஸ்? இல்லைன்னா இப்போ என்ன பண்றேன், நான் ஒரு டிவ் போட்டுக்கிறேன். டிவ் ஓகே, ஒரு இது வந்து காமனான ஒரு டிவ். இதுக்குள்ள ஒரு டிவ் நான் கிரியேட் பண்ணி ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்றேன். கிளாஸ் கொடுத்தா எடுக்காது. நான் தான் இப்போதான் சொல்றேன், JSX-னா என்னது? HTML CSS கூட நீ எப்படி ரியாக்ட்ல யூஸ் பண்ண போற, அதை தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வந்து கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும், அங்கனே டைப் பண்ணாலே வரும் என்ன கேப்ஸ். புரியுதா கைஸ்? நீ HTML CSS-ல கிளாஸ் கொடுத்து ஹெட்டர் நேம் கொடுப்பேல, இங்க நீ கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும், அங்க அதே மட்டும் ஹெட்டர் கொடுக்குறேன். புரியுதா? இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன், சும்மா ஏதாவது H1 டாக்ல ஆன்லைன் டிக்கெட் புக்கிங். புரியுதா கைஸ்? புரியுதா? ஸோ இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க ரன் பண்ணுங்களேன், அது ரன் ஆக தான் செய்யும். ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஆப் நான் ரெஃப்ரெஷ் கூட பண்ணல, அதுவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுதான் டெவலப்மெண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க, அது டிஃபால்ட்டாவே ஓப்பன் ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே, இதை தயவு செஞ்சு இங்க பாருங்க, நான் டைம் தரேன், அப்புறம் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நான் பொறுமையாக தான் நான் டீச் பண்ண போறேன் ரியாக்ட். புரியுதா கைஸ்? ஸோ அதனால தயவு செஞ்சு பாருங்க, நான் டைம் தரேன், பண்ணுங்க. சரி, இப்போ நான் இந்த HTML கோடை நான் போட்டுட்டேன். ஒரு டிவ்வுக்குள்ள தான் நீங்க கோடே எழுதணும், மறந்துடாதீங்க. சரி சார், இதை எப்படி சார் CSS-ல கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஆப்புக்கு நான் app.css ஒரு CSS கிரியேட் பண்ணியிருக்கேன் வெளியில. ஓகே, இந்த கோடெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க அவன். ஓகே, ஸோ நான் நீங்க வேற CSS கூட நீங்க எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகே, இல்ல சார் நான் என்னோட CSS தான் நீங்க சொல்லுங்க, அவன் கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா, சரி நீ நல்ல பிள்ளை, நீ தான் படிச்ச பிள்ளையாச்சு. SRC ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து, எப்பயுமே ஒரு ஃபைல் நீ கிரியேட் பண்றதுனா அது ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் பி கேபிட்டல். ஓகே, கேப்ஸா தான் இருக்கணும். அது ரியாக்ட்ல ஒரு ஃபார்மேட் கைஸ், மறந்துடாதீங்க. style.css. ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா style.css எஸ் வந்து கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன் சார் எதுக்குன்னு கேட்காதீங்க, அதான் ஃபார்மட்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த style.css-ல அசிஸ்டன்ட் எப்படி டிசைன் பண்ணுவேன், டாட் ஹெட்டர் அந்த கிளாஸ் நேமு, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌனு, அப்புறம் அதோட கலர் வந்து ஒயிட்டு, அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டரு, அப்புறம் பேடிங் வந்து ஒரு 30 பிக்சலு. ஓகே, இதெல்லாம் கொடுப்பீங்க தானே? எஸ் ஆர் நோ கைஸ்? ஓகே, இது தானே HTML CSS-ல படிச்சீங்க? ஓகே சார், இதை எப்படி சார் அந்த app.js-ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க மேல இப்படி இம்போர்ட் ஸ்பேஸ் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அதுல அந்த style.css கனெக்ட் பண்ணணும். ஸ்டைல் எஸ் கேப்ஸ் டாட் சிஎஸ்எஸ் செமிகோலன், இட்ஸ் மேனிட்டரி. புரியுதா கைஸ்? அப்ப அதை நீங்க இம்போர்ட் பண்ணணும். இப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு இது ரன் ஆகும். இப்படி. ஓகே, புரியுதா? இருங்க ரெஃப்ரெஷ் பண்றேன், ரன் ஆயிருக்கா? புரியுதா கைஸ்? சம்டைம்ஸ் இது லோட் ஆகலைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஏன்னா அந்த லோடிங் இஷ்யூ வரும். எடுக்குதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் எடுக்குதா எடுக்கலையா சொல்லுங்கப்பா. சார் ஓகே, ஸோ அப்ப இதை நீங்க பண்ணி பாருங்க பார்ப்போம். நான் எப்படி இம்போர்ட் பண்ணிருக்கேன் CSS வெளியில ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, அதுல எஸ்யூஷுவலா நீங்க HTML கோட்ல போடுற மாட்டோம், CSS போடுற மாட்டோம் கோடு போட்டு, அதை நான் இங்க இப்படி இம்போர்ட் பண்ணிருக்கேன். இதுதான் ரியாக்ட். புரிஞ்சா? இப்போ நீ HTML CSS படிக்காம இருந்தனா உன்னால இது நேரம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? டேரக்டா நீ ரியாக்ட் படிச்சிருந்தனா, இதை 10,000 ரூபாய் கொடுத்து 12,000 கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்கப்பா, 1.5 மாசம் சொல்லி கோர்ஸ்னு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் கடமைக்குன்னு ஒரு HTML CSS பேசிக்கா சொல்லி கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட்னு சொல்லி டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க, நீ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கோர்ஸே நீங்கள் அவ்வளோதான் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துக்கோங்க, பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கைஸ், அவுட்புட் வந்தா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன்.
டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்தா கேளுங்க கைஸ். ஹலோ சார். சொல்லுங்கப்பா. சார் இப்போ HTML வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சார் ஷார்ட்கட்டு, அது மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியாது சார். பண்ண முடியாதுப்பா. ஆமாப்பா, அது வேற ஒன்று இருக்குப்பா. எனக்கு வந்துருச்சு சார். ஓகேப்பா. சார் HTML வந்து டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வரும்ல சார்? அது இல்லப்பா, அதெல்லாம் இப்படி போடக்கூடாதுப்பா. எப்பா நான் அதெல்லாம் சொல்லியே தரலப்பா. இல்லை சார். நான் நீங்கள் எங்கேயாவது அப்படி டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எங்க சொல்றீங்க? இங்கே இதை சொல்றீங்களா? இதுல அப்படி வராதுப்பா. இல்லப்பா, இது நீங்க ஸ்குவாட்ஸ்க்குள்ள போடுறீங்கல்ல, அதனால அப்படி அது ஒரு இஷ்யூ ஆகும். அது வராது. நீங்க இப்படிதான் போடணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் கைஸ். ஓகே, நீங்க படிச்சனால கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச பிள்ளைங்க, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. அவுட்புட் இருந்தா சொல்லுங்க guys, நெக்ஸ்ட் போலாம். சார் சொல்லுங்க. இதுக்கு வந்து காமனா ஒரு டிவ் எப்பயுமே இருக்குமா சார்? மொத்தமா கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். டிவ்வுக்குள்ள தான் நீங்க கோடே போடணும் ஆக்சுவலா. இல்ல அப்படின்னா இதுல இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலா, அதை தான் அடுத்து நான் சொல்ல வந்தேன். சரி ஓகே, இப்பே சொல்றேன். இந்த டிவ் இல்லைனாலும் இப்படி எம்டியாவது இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்படி எம்டியாவது இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதுல உங்களுக்கு? ஆனா அப்படியும் போடலாம் தான், பட் இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். புரிஞ்சா? ஆனா இது சில பேர் வந்து கோடு கண்ணுக்கு தெரியாது, அதனால வந்து இப்படி போட மாட்டாங்க, டிவ்னு போடுவாங்க. புரிஞ்சா? ஓகே சார். யா, இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். அந்த ரிட்டர்னுக்குள்ள கம்பல்சரியா டிவ் இருக்கணும் கைஸ், மறந்துடாதீங்க. அது வரும் டாபிக் வரிசையா இருக்கு. இது யாரு கனெக்ட் பண்றது? அஜய். கைஸ் போறப்ப சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணணும். ஓகேவா? மறந்துடுவேன் அப்புறம். அந்த ஹச்ஆர் கேட்பாங்க என்ன இது. சார் சொல்லுங்க. இப்போ வந்து நான் 2 டிவ் யூஸ் பண்றேன்னா அதுக்கு காமனா ஒரு டிவ் இருக்கணுமான்னு கேட்குறேன் சார். எப்படிப்பா சொல்றீங்க? இல்லப்பா, இப்படி காமனா இது ஒரு டிவ் இருந்தா போதும்பா. இதுக்குள்ள நீங்க எத்தனை கோடுனாலும் நீ எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்றேன். நீ as usual கஸ்டமர் கோடு மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார். இது காமனா ஒரு டிவ். இது வந்து கண்டிப்பா நீ போட்டு தான் ஆகணும். இதுக்குள்ள தான் உன்னோட கஸ்டமர் கோடே நீ எழுதி தான் ஆகணும். ஓகே, புரிஞ்சா? இதுக்குள்ள நீங்க காமனா நீங்க as usual எப்படி டெவலப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே சார். யா, அதர்ஸ் என்ன ஸ்கெட்ச் போட்டிங்களா? சவுந்தர், தீனா, ஜோஷ்வா, கனி, ராஜகுமாரி, முகமத், ஆல்வின், என்னாச்சு? அவுட்புட் வந்துச்சா? வீடியோ பார்த்து போடணும் சார் மார்னிங். சரி ஓகேப்பா. சரி ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஓகே, வீடியோ பார்த்து பண்ணுறவங்க கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தால் என்ன கேளுங்க எப்போனாலும். ஓகே கைஸ். சார் கைஸ் இங்கே கவனிங்களேன், ஒரே நிமிஷம் இங்கே கவனிங்களேன். இப்போ இந்த போட்டேனா இந்த ஹெட்டரு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் போட்டேனா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணால் எப்படி சார் பண்ணுறது? ஓகே, அதான் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு நேவிகேஷன் பாரை போட்டு விட்ருவோமா? ஓகே, அது போகிறதுக்கு சரி ஓகே போடுவோம். ஒரு டிவ்வு பாருங்க, அதே கஸ்டமர் கூட தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாடிக்குள்ள நீங்க என்ன போடுறீங்களோ
அதை இங்க போடுங்க கைஸ். இதை நீங்க இந்த டிப்பை வந்து பாடியா மனசுல வச்சுக்கோங்க. HTML நம்ம பாடிக்குள்ள தானே கோட் எழுதுவோம், அந்த மாதிரி இந்த டிவ்க்குள்ள கோட் எழுதணும்டா அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஸோ அப்போ இதே மாதிரி டிவ் கிளாஸ் நேம் nav அப்படின்னு வச்சுக்கிறேன். nav இதில் வேற என்ன பண்ணுறது, ஒரு யூஎல் டேக்கு. ஸோ யூஎல் டேக்கில் ஐயோ ஆமாம்ல, இது எடுக்காது கைஸ், இது இந்த ஃபார்மேட் வராது கைஸ் ஆக்சுவலாக. ஆனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகாது இதெல்லாம். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேணாம். இப்போ இந்த டாபிக் வந்து நான் வேறு மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, நான் அது ரியாக்டில் சேஞ்ச் ஆகும், நான் அவசரப்பட வேணாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இதுவே இருக்கட்டும். புரியுதா? சரி, இப்போதைக்கு வந்து இதுவே இருக்கட்டும். ஒரு ஹெட்டர் ஃபைல்லாம் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்னன்னா, ஒரு இமேஜ் எப்படி சார் டிஸ்பிளே பண்ணுறது, அதெல்லாம் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்பா. நீங்கள் நார்மல் HTML மாட்டம் தான், பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். இப்போ நான் SRCக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் கொடுத்து இமேஜஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை போய் பேஸ்ட் பண்ணணும். புரியுதா? ஆல்ரெடி நீங்கள் பழக்கப்பட்ட பிள்ளைங்க தான் பண்ணுங்க போய் ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் நீங்க பண்ணுங்க. இப்போ நான் சும்மா ஒரு MS தோனி அதோட இமேஜ் சார், MS தோனியோட இமேஜை நான் ஒன்று சேவ் பண்றேன். நல்லா கவனிங்க கைஸ். இப்போ ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் சேவ் பண்றேன். எங்க போய் சேவ் பண்றேன்? என்னோட அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள போய் சேவ் பண்றேன். ஓகே, இருங்கப்பா, எந்த கம்பெனிக்குள்ள இருக்கேன்? அது உங்க ஜுக்குன் தானப்பா, பேரே மறக்குதுப்பா. ஓகேப்பா, இந்த கம்பெனிக்குள்ள தானப்பா. இதுல ஆகஸ்ட் பைத்தானே எந்த பேட்ச் பண்ணீங்க? 8 மணி பேட்சா? இதில் ரியாக்ட் ப்ராக்டிஸில் ஆகஸ்ட் 28க்குள்ள ப்ராஜெக்டுக்குள்ள உங்களோட SRCக்குள்ள இமேஜஸ்க்குள்ள பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சும்மா தோனி அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். புரியுதா கைஸ்? அது இங்கே வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இமேஜஸ்க்குள்ள கிளிக் பண்ணுங்க, வந்திருக்கு. சூப்பர், வந்துருச்சா? அப்போ உங்களோட இமேஜ் எங்கே இருக்கு? SRCக்குள்ள ஒரு இமேஜ் ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதை நீங்க இப்படிதான் நீங்க கனெக்ட் பண்ணணும். எப்படி பாருங்க, என்னோட ஸ்கிரீன் பாருங்க. இம்போர்ட் ஒரு நேம் கொடுங்க, அது யாரோட இமேஜோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. தோனி அப்படி நேம் கொடுங்க. நீங்க அந்த நல்லா கவனிங்க கைஸ், அந்த இமேஜ் ரிலேட்டடான நேம் தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, தோனியோட போட்டோ கொடுத்து விராட் கோலி டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, வி மேட் தோனி ஃப்ரம் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட். ஓகே, ஆக்சுவலா 2 டாட் போடணுமா? இல்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அதுல இமேஜஸ்க்குள்ள ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அந்த இமேஜ் நேம் என்னது? ஓகே, பாருங்க, அந்த இது மட்டும் வர மாட்டேங்குது பாத்தீங்களா? அப்ப நீங்க டைப் பண்ணி தான் ஆகணும். தோனி டாட் வெப் பி அப்படின்னு கொடுத்து செமிகோலன் போட்டுக்கோங்க. புரிஞ்சா கைஸ்? ஓகே, இதுக்கப்புறம் இந்த இம்போர்ட் தோனிங்கிற நேம் இருக்கு பாத்தீங்களா? இது என்னன்னா, இங்க இப்படி இருக்கிற வர இமேஜை நான் இந்த நேம் மூலியமா நான் உள்ள ஆக்சஸ் பண்றேன். அதாவது இப்படி கொடுக்கணும், இமேஜ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிரேட்டர் தன், இப்படிதான் நீங்க கொடுக்கணும். பாருங்க, நான் கோட் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. இமேஜ் ஸ்பேஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கம்பல்சரி கொடுக்கணும். இதே நீ HTML வெறும் இமேஜ் மட்டும் தான் கொடுப்ப, இப்படி தான் கொடுப்ப. இமேஜ் போட்டு இப்படி SRC கொடுப்ப, கரெக்டா? ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கம்பல்சரி கொடுத்தாகணும் முடிக்கிறப்ப. இந்த SRCக்குள்ள கர்லி பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணணும். அதுக்குள்ள அந்த தோனிங்கிற நேம் நீ போட்டாகணும். புரியுதா கைஸ்? இல்ல நான் தப்பு, இப்படி போட்டு அதுக்குள்ள நான் தோனிங்கிற நேம் போடுவேன். புரியுதா கைஸ்? சிங்கிள் குவாட்ஸ் எல்லாம் போடக்கூடாது. புரியுச்சா? அப்போ ஒரு இமேஜை நான் எப்படி கனெக்ட் பண்றேன் பாருங்க. இந்த தோனிங்கிற நேம் எங்க இருந்து தூக்குனேன் தான், மேல நான் தான் இம்போர்ட் கொடுத்துருக்கேன். சரி, நான் இங்க வந்து நான் அருண் கொடுக்குறேன். அப்ப நீ வந்து அருண் தான் நீ உள்ள போடணும். புரியுதா கைஸ்? புரியுதுல? அப்ப நீங்க இமேஜ் இப்படி தோனின்னு கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த தோனியோட இமேஜ் டிஸ்பிளே ஆகும். புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. சார் அதே மாட்டோம் இந்த இங்க இன்லைன் ஸ்டைல் ஷீட்டிங்லாம் வேலைக்கே ஆகாது. கிளாஸ் நேம் போட்டு இது என்ன இமேஜ்? தோனி அப்படின்னு கூட நீ வச்சுக்க. தோனி இமேஜா, கிளாஸ் நேம் தோனி கூட நீ வச்சுக்க. அப்ப இதை நீ என்ன பண்ணும்? as usual style டாட் சிஎஸ்ல டாட் தோனிங்கிறத வந்து ஹைட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. 200 பிக்சல், வித் வந்து ஒரு 200 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. புரியுதா கைஸ்? மாறிடுச்சா? இப்படிதான் நீங்க பண்ணி ஆகணும். ஓகே, அதனால நார்மல் HTML மட்டும் நீங்க மனசுல நினைச்சு ஆர்வக்குள்ள பண்ணாதீங்க. பொறுமையா பார்த்து பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க, டைம் தரேன், பண்ணி பாருங்க கைஸ்.
அவுட்புட் வருதா? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? வருது சார். சொல்லுங்க. அத அடுத்தடுத்து போலாம். சார் டவுட் சொல்லுங்க. இம்போர்ட் பக்கத்துல இப்ப டோனின்னு கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா. இந்த இமேஜோட நேம் தான் கொடுக்கணுமா, நம்ம எல்லாம் ஏதாவது நேம் கொடுக்கலாம்? இமேஜோட நேமை தான் கொடுக்கணும். அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன், தோனியோட இமேஜ்ல போய் விராட் கோலி நேம கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். புரிஞ்சா? தோனியோட இமேஜ் வருதுன்னா அது தோனி ரிலேட்டடா கொடுக்கணும். சரி சார், அப்ப தோனில நிறைய இமேஜ் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப தோனி 1ன்னு கொடு, தோனி 2ன்னு கொடு. புரியுதா கைஸ்? அந்த இமேஜ் ரிலேட்டடான நேமை தான் நீங்க கொடுக்கணும். ஓகே ஓகேப்பா? சார் ஃபைல் நேம் கூட கொடுத்துக்கலாம்ல சார்? புரியலம்மா, என்னம்மா? இப்போ நம்ம தோனி தோனின்னு சார் போட்டு சேவ் பண்றோம், அதோட ஃபைல் நேம் கொடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார்? பண்ணலாம்ப்பா, தாராளமா பண்ணலாம்ப்பா, கண்டிப்பா பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம் நீங்க. ஓகே சார். அதான் என்னாச்சு கைஸ்? நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ அப்போ JSXனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு ரியாக்டில் எப்படி HTML CSS கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வேணால் நான் நேவிகேஷன் பாரை நான் போட்டு காட்டுறேன். ஓகே, ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகே, இது நான் சும்மா டிசைனுக்காக இட்ஸ் ஃபைன், பட் நான் சொல்கிறேன் இருங்க. நேவும் போட்டேன்னா அப்புறம் UL டேகு, LIA, ஓகே, அதுக்குள்ளே ஆங்கர் டேகு, இதெல்லாம் எதுவுமே எடுக்காது ஆக்சுவலாக. ஆங்கர் டேகுன்னு போட்டு என்னப்பா போடுவோம்? ஹோம்னு போடுவோமா? ஏதோ ஒன்று. ஓகே, இந்த ஹச்ரஃப் இதெல்லாம் வேலையே ஆகாது கைஸ் இந்த இடத்துல. ஓகே, அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அது நீங்கள் குழம்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை யோசித்தேன். சரி, ஓகே, பண்ணுவோம். ஓகே, இப்போ நார்மலாக நான் டெவலப் பண்ணிட்டேன்ப்பா. ஓகேவா? ஒரு நேவிகேஷன் பார பண்ணுறேன்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. லாகின்னு கைஸ், இந்த ரெஸ்பான்சிவ்லாம் பண்ண தெரியுமில்லப்பா, மறந்துடாதீங்கப்பா. ஆமாப்பா, லாகின் ரெஜிஸ்டர், அந்த பல பேருக்கு வேலை கிடச்சிருந்து ரெஸ்பான்சிவ்னால தான். மீடியா கோரிலாம் மறந்துடாதீங்க. லாகின் ரெஜிஸ்டர், வேறண்ணா அபவுட்டு, அப்புறம் கான்டாக்ட். ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்து படிக்காம விட்டுறாதீங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி டிசைன் பண்ணுவேன்? அஸ் யூஷுவலாக அந்த ஸ்டைல் டாட் சிஸில் போய் டக்கு டக்குன்னு பண்ணுங்க பார்ப்போம். ஒரு ஃப்ளூவில் போகிறேன், கோடு ஞாபகத்தில் இருக்கான்னு தெரில. டாட் நேவு, அப்போ அதில் UL போடுவோமா? இதில் என்ன போடுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு போடுவோமா? கரெக்டாக
ஆக்சுவலாக இது எடுக்குதா? ஓகே, டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு நன்னு கொடுப்போமா? ஓகே, அப்போ டாட்டை ரிமூவ் ஆயிரும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மார்ஜினில் ஒட்டுறதுக்கு பேடிங் 0 மார்ஜின் 0 கொடுப்போமா? ஆல்ரெடி நீங்கள் பண்ணதான் கைஸ். ஓகே, சும்மா பாருங்கள். ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓவர்ஃப்ளோ ஹிட்டன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஓகே ஓகே, கரெக்டாக தான் எடுக்குது இது. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடில் கொண்டு வருவோம். டாட் நேவுக்குள்ளே இருக்கிற யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐ இதை வந்து ஃப்ளோட்டு லெஃப்ட்டுன்னு கொண்டு வருவோம். ஓகே, அப்போ லெஃப்ட் சைடில் இது வந்துடும். வந்துருச்சா? சூப்பரு. அப்புறம் சாரி அப்புறம் டாட் நாவுக்குள்ளே இருக்கிற யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேகை நான் டிஸ்பிளே பிளாக்னு கொடுப்பேன். டிஸ்பிளே பிளாக்னா என்ன? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க கைஸ், டிஸ்பிளே பிளாக்னா என்ன? கீழே இருக்கிற கோடு மாதிரி என்னது? யாருக்கு இந்த கோடு இருக்கிற மாட்டேன் சொன்னது? ஓகே, பார்டர் போட்டால் உங்களுக்கு தெரியும். ஓகே, பாருங்க, மறந்துட்டீங்க பாருங்க. ஒவ்வொரு வேர்டை சுற்றியும் பாக்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு தான் சாரம் கட்ட சொல்கிறேன். டிஸ்பிளே பிளாக்னு போட்டால் உங்களுக்கு வந்துட போகுது. ஓகே, 2 பிக்ஸ் சாலிட் பிளாக்னு போட்டேன். ஒவ்வொரு இதை சுற்றி உங்களுக்கு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கா? இப்போ தான் நீங்கள் அந்த பேடிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா கைஸ்? 30 பிக்சலு. ஓகே, டெக்ஸ்ட் அலைன் சென்டரு உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்களேன். தெரியுதா? நான் அப்போ தான் அதை அலைன்மெண்ட் வரும் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் வந்து அந்த டிஸ்பிளே பிளாக்னு போடுறது. புரியுதா? ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை எடுத்துட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். புரியுதா? அப்புறம் ஃபாண்ட் சைஸு ஒரு 20 பிக்சல். ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற அப்படி உங்களுக்கு டெவலப் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை நான் ரெஸ்பான்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? இதை நீங்கள் அப்படியே வந்து கோடிங்கில் எழுதணும். அட் மீடியா கொரி அட் மீடியா ஸ்க்ரீன் அண்டு மேக்ஸ் ஐஃபன் வித்து 750 பிக்சல் இல்லைனா 800. அதாவது 700 750 800 இந்த 3 தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இதுக்குள்ளே கொடுத்துட்டு இதில் நீங்கள் அந்த கோடை ஃபுல்லாக அப்படியே இது இருக்கிறதுக்கு உள்ளே போடுவோம். அப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தூக்கி போட்டு டக்குன்னு ஏதாவது மாற்றி விடுவோம். ஓகே, ஸோ போட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ஆப்போசிட்டாக போடுவோமா? இது எல்லோன்னு போடுவோம், இதை வந்து ப்ளூன்னு போடுவோம், இதை வந்து சென்ட்ரு பேடிங்கை வந்து ஒரு 20 போடுவோம். ஓகேவா? அப்புறம் என்ன மாற்றுவோம்? இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா தோனி இமேஜ் தேவையில்லை. சரி, இந்த கோடே தேவையில்லை. லிஸ்ட்டு டைப் இப்போ ஓகே, பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா? இதை வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு போடுவோம். டெக்ஸ்ட்டு ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா டிஸ்பிளே பிளாக் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஃபாண்ட் சைஸு ஒரு 15 பிக்சல் கொடுப்போம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா சேஞ்ச் ஆயிருக்கா? ஓகே, அப்டேட் வந்தால் மாறி இருக்கா? அப்படியே ரெஸ்பான்சிவ் கன்வெர்ட் பண்ணால் மாறி இருக்கா? இவ்வளோ தான் கைஸ். இதுக்கு கலர் வேறு கொடுக்கணுமா? கலரு ஒயிட்டுன்னு கொடுப்போம், எல்லோன்னு கொடுப்போம். அவ்வளோதான் கைஸ். புரிஞ்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். பாருங்கள், டக்குன்னு டெவலப் பண்ணுறீங்களா ரியாக்டில்? ஓகே, இதுதான் கைஸ் கான்செப்ட். புரியுதா? ஓகே, இதே மாட்டோம் ஒரு டேபிள், அப்புறம் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்ல அது, இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்க. ஓகே, ஒரே நிமிஷம். இந்த மார்க்யூ டேக் இதில் எடுக்குதா? இது எங்கேயோ எடுக்கும் தான் நினைக்கிறேன். எடுக்கும் கைஸ், எடுக்கும். அதெல்லாம் HTML தானே. மார்க்யூ அதுக்குள்ளே H1ல ஹாய் சும்மா நான் கொடுத்து பார்க்குறேன். காட் இட். ஓகே கைஸ், அப்போ நீங்கள் தாராளமாக ஒரு வெப்சைட்டை போய் பண்ணிட்டு வாங்க. இதில் எல்லாரும் இதுதான் அசைன்மெண்ட் இன்னைக்கு. பண்ணலாமா? டெல்மி கைஸ், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணிட்டு வரலாமா எல்லாரும்? டெல்மி கைஸ் பண்ணிட்டு வரலாமா நாளைக்கு? ஓகே, எனக்கு இதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேளுங்களேன், உங்களுக்கு ரியாக்டில் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கே போய் கோடு எழுதணும், சிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி இமேஜை போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சாலே போதும் கைஸ். இதுக்கு அடுத்து மெயின் முக்கியமான ரெண்டே தான். அது தெரிஞ்சால் உங்களுக்கு ரியாக்டே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, பட் அதை தாண்டி டாபிக் வைஸ் நிறையா இருக்குது. பட் நான் மெயினாக நான் சொல்கிறேன் ரியாக்டுக்கு. அந்த சிங்கிள் பேஜ்னா என்ன, ரீயூசபிள்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இதை பண்ணிடலாமா கைஸ்? ஒரு வெப்சைட் பண்ணிடலாமா? ஆனா இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் சொல்லி தரேன் பாருங்க, அதை தான் நீங்க போய் பண்ணணும். புரியுதா கைஸ்? அதாவது இந்த மாட்டம் நீங்க கோடு போடக்கூடாது. இதுக்கு தான் நான் HTML CSS போட்டிருப்பேனே. கரெக்டா கைஸ்? இதுக்கு எதுக்கு நான் வந்து ரியாக்டை ஒரு 1/2 மணி நேரம் இன்ஸ்டால் பண்ணி 350 MB செலவு பண்ணி நான் போடணும்னு நீங்க கேட்பீங்க. நல்லா கவனிங்க.
இது வந்து ஒயிட் பேப்பர் ஆப் டாட் ஜேஎஸ்ங்கிறது. இந்த ஒயிட் பேப்பர்ல நான் வந்து மொத்தமா நானா வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த ஹெட் தனியா எனக்கு ஹெட்டை திருப்பி போடு, நேவிகேஷன் பார் மேலே வரணும்னு நான் சொல்றேன்னா, நீ ஒரு 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 ஃப்ரெஷராக நீ என்ன பண்ணுவேன்னா இதை நீ தூக்கி அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு கீழே போடுவேன். கரெக்டா கைஸ்? கரெக்டா கைஸ்? ஓகே, இதுக்கு கீழே போடுவீங்க. பாருங்க சார் நீங்க சொன்ன மாட்டேன் நான் மாத்திட்டேன் அப்படின்னுவீங்க. இது பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப நல்லா கவனிங்க. சரி, இப்போ எனக்கு இந்த ஹெட்டர் வேணாம், வேற ஒரு ஹெட்டர் வேணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, இதை டிலீட் பண்ணி திருப்பி டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்ப இதுக்கு பேரு தான் ரீயூசபிள் யூஐ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தான் அவ்வளவு கிளியரா சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ அதை தான் இப்போ நான் சொல்லி தர போறேன். புரிஞ்சா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். ஏன்னா நீங்க அசைன்மெண்ட்டே அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு வரணும். டெல் மீ கைஸ். அதாவது சொல்லுங்க கைஸ். புரியுதுல உங்களுக்கு இது? எஸ் சார். சரிப்பா, இப்போ நம்ம பழையபடி கான்செப்ட் போகும். இந்த ஹெட்டரை நான் தூக்கி விட்டேன்ப்பா, தூக்கி எங்கிட்டாவது ஒளிச்சு வைக்கிறேன். ஓகே, ஒரு நோட் பேட்ல நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு இது இப்போ ரியாக்ட்னா என்னன்னா இப்போதான் ஆக்சுவல் ரியாக்டுக்குள்ளே நான் இறங்குறேன். ஓகே, இவ்வளோ நேரம் இங்கே படிச்சதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் தான். ஓகே, இப்போதான் ரியாக்ட்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இதையும் சேவ் பண்ணி வச்சுருவோமா? ஓகே ஓகே கைஸ், சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ என்கிட்ட வெள்ளை பேப்பர் இருக்கா? வெள்ளை பேப்பர் வந்துருச்சுப்பா. ஓகே, அடுத்து போமா? இப்போ அடுத்து என்னன்னா ஒரு தலையை நான் தனியாக டிசைன் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபைலை நீங்க தனியாக கிரியேட் பண்ணணும். ஹெட்டர் டாட் ஜேஎஸ். ஓகே, இதுக்கு பேரு தான் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரியாக்ட்ல நீங்க பார்க்க போற அடுத்த காம்போனன்ட், சாரி அடுத்த டாபிக் என்னது, ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். ஓகே, ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். சொல்லுங்க கைஸ், நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப அந்த காம்போனன்ட்னா என்ன அப்படின்னா ரெண்டு காம்போனன்ட் இருக்கு கைஸ். ஒன்னு கிளாஸ் காம்போனன்ட், ஒன்னு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. கிளாஸ்ங்க காம்போனன்ட் இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றது, அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பண்றது. நீங்க ரியாக்ட்ல ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராஜெக்ட்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்னா இந்த மாட்டம் ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணணும். நீங்க நான் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடை ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணுங்க. இதுதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்க்கு எக்ஸாம்பிள். இதை மட்டும் சும்மா ஒரு பேஜுக்கு நோட் பண்ணுங்க கைஸ். இந்த கோடை மட்டும் நோட் பண்ணுங்க, அப்படியே நோட் பண்ணுங்க கைஸ். இது அப்படியே நோட் பண்ணுங்க எல்லாரும். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு நோட்ல நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். இது எக்ஸாம்பிள் பா, முக்கியம் பா அந்த கோடு. இதை வச்சு தான் உங்களுக்கு இதை ரியாக்டை ஓட்ட முடியும். பொறுமையா நோட்ல நோட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நான் லெஃப்ட் சைடுல அந்த எஸ்ஆர்சியை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓகே நியூ ஃபைல் கொடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ எந்த தூக்கத்துல இருந்துருச்சு கேட்டா கூட நீ இதை சொல்லணும். நீ என்ன ஃபைல் நேம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் லெட்டர், மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப அந்த எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஹெட்டர் தானே இப்போ நான் தயாரிக்க போறேன், ஹெட்டர் ஹச் கேப்ஸ் ஹெட்டர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட் யூஸ்வலா இம்போர்ட் ரியாக்ட் இங்கே வரும். இப்படி கொடுத்தாலே ரியாக்ட் இப்படி வந்துடும். இந்த ஹெட்டரை நீங்க கம்பல்சரி கொடுத்தாகணும். இது எங்க இருந்து சார் தூக்குனீங்க இதை சுட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல இருக்கும். இங்க மேல இருக்கா?
இதுதான் அது. இதுதான். ஏன்னா நீ புதுசா ஒண்ணுல கிரியேட் பண்ண, இவன் யாரா கோமாளி அது கேட்டுச்சுன்னா அதுக்காக எப்பா இவனும் ரியாக்ட் தான்ப்பா அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த கோடு. புரிஞ்சா? அப்ப அந்த ஹெட்டர் டாட் ஜேஎஸ்ல நான் இதை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. எப்படி சார் கிரியேட் பண்றது? எனக்கு தான் ஒன்றும் தெரியாது. இங்கதான் இருக்கேப்பா. ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் தான் நீங்க ஃபங்க்ஷன் நேமா செட் பண்ணணும். உங்களோட ஃபைல் நேம் என்னது? ஹெட்டர் தானே? கட்சி கேப்ஸ் ஹெட்டர் ரவுண்ட் பிராக்கெட் கர்லி பிராக்கெட்ஸ் என்டர். அதுக்குள்ள ரிட்டன் ரவுண்ட் பிராக்கெட் செமிகோலன். இந்த நடுவில் இப்படி என்டர் அமைக்கோங்க. இப்படிதான் கோடு போடணும். புரிஞ்சா கைஸ்? புரியுதா? இது எங்க இருந்து சார் சுட்டீங்க? இப்பயும் பாருங்க, திரும்ப நான் சொல்றேன், இங்க இருந்தா சுட்டேன். தெரியுதா? இதுதான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நீங்க டிவ்ங்கிற ஒரு எம்டி டிவ் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அது எரர் போயிருச்சு பாத்தீங்களா? ஓகே, புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன்? சார் அதர்ஸ் புரியுதா? ஓகே, சூப்பர் கைஸ். அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஹெட்டர்ங்கிற எதுக்கு சார் பண்ணீங்க? வேண்டாம் விருப்பா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாருங்க, இந்த ஹெட்டர் கூட நான் அங்க உள்ள போட்டுறேன்ப்பா. வேலை முடிஞ்சுப்பா. ஏன்னா நான் தான் சொன்னேனேப்பா, ராஜா தலை ராணி தலை தனியா வச்சு. ஓகே, சோ இது நான் உள்ள நீ டிசைன் பண்ணிக்க, அவ்வளவுதான். ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ நான் ஹெட்டரை நான் தனியா டிசைன் பண்ணிட்டேன். சார் சூக்கா சொன்னீங்க. இப்போ இதுக்கு எப்படி சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணுவீங்க? அப்ப நீ வெளியில ஒரு ஹெட்டர் ஃபைலுக்கு சிஎஸ்எஸ் பண்ணு. நீ தான் படிச்ச பிள்ளையாச்சு. ஓகே, நானும் தெரிஞ்ச பிள்ளையாச்சு. ஓகே, ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் கட்சி கேப்ஸ் அதே நேம் கொடுத்துக்கலாம். ஆனா சிஎஸ்எஸ் கொடுக்குறீங்களா, அதனால பிரச்சனை கிடையாது. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இந்தாங்க, நான் பொறுமையாக சொல்லி தரேன். ஒரே நிமிஷம், எங்கப்பா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா. ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் இங்கே இருக்கா? டாட் ஹெட்டர், அதுக்குள்ள பேக்ரவுண்டு கலர் வந்து என்னப்பா ப்ரௌனா ஏதோ ஒன்று கொடுப்போம். கலர் வந்து டெக்ஸ்ட்டு, சாரி கலர் வந்து ஒயிட்டு. வேற என்னப்பா? டெக்ஸ்ட் அலைன் சென்ட்ரு, அப்புறம் பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல். ஓகே, வேற என்னப்பா கொடுக்கணும்? ஏதாவது நான் மறந்துட்டேன்னா? இல்ல ஓகே, சூப்பர். இப்போ இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஹெட்டர் டாட் ஜேஎஸ் மேல இம்போர்ட் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்னப்பா கொடுப்பீங்க? ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் செமிகோலன். ஓகே, புரிஞ்சா? பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் பண்ணுங்க. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? பண்ணுங்க பாப்போம், பொறுமையா பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். இன்னும் அரை மணி நேரம் கூட கிளாஸ் எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான் கைஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகுது. ஓகே, இந்த செகண்ட் ஹாஃப் ரெண்டே ஹாஃப் தான். பக்காவா ரியாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க. இவ்வளவுதான் ரியாக்ட் தான், அடப்பாமே. இதைத்தான் அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி நான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு.
பண்ணிட்டீங்களா கைஸ்? பண்ணிட்டீங்களா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? அதர்ஸ்? அதர்ஸ் போலாமா? அவ்வளவுதான்ப்பா, முடிய போகுது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு. கைஸ் நீங்க கவனிங்களேன், சூப்பரா புரியும் பாருங்க. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு கீழே இதை வந்து ஹெட்டருங்கிறது நான் தனியா டிசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இது ஒரு கிராப் பண்ணி நான் இதை இப்ப என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் அந்த வெள்ளை பேப்பர்ல போய் ஒட்டணும். அப்ப இதை இங்க இருந்து ஓயிஸ்டத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது, எடுத்துட்டு போக முடியாது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இப்படி இதை நான் இங்க இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் வேற ஒரு இடத்துக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட்னா என்னது? எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுமா கைஸ்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா வெளியில கொண்டு போறது. ஓகே, எக்ஸ்போர்ட் அனுப்புறது. ஓகே, நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், அதனால தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு இங்க கோடு கொடுக்கணும். டிஃபால்ட் கொடுத்து அந்த எந்த ஃபங்க்ஷனை அனுப்புற அந்த ஹெட்டர்ங்கிற ஃபங்க்ஷன் அப்படி கொடுத்து செமிகோலன் போடணும். புரிஞ்சா? இப்ப தெரியுது அந்த ஆப்டர் ஜேஸ்ல ஏன் இவங்க எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கான்னு. அப்ப இவன் எங்கேயோ அனுப்புறான் கூட. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் சொல்லுங்கப்பா. எஸ் சார். நோட் பண்ணுங்க எல்லாரும், பண்ணுங்க. இதை எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹெட்டர் கம்பல்சரியா நீங்க கொடுத்தாகணும். நீ எந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் இதை நீ கொடுத்தாகணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்தாப்படி. அப்பதான் இந்த ஃபங்க்ஷனை நீ வேற ஒரு இடத்துக்கு நீ போய் அட்டாச் பண்ண முடியும். நோட் பண்ணீங்களா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ் இங்க கவனிங்களேன். சரி சார், இப்ப இவ்வளவு தூரம் நீங்க போட்டீங்க, இட்ஸ் ஃபைன் குட். இது எங்கிட்ட எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்க? இந்த ஹெட்டரை நான் தூக்கிட்டு போறேன், எங்க ஒட்டுறேன் போய், எது ஒயிட் பேப்பர் app.js, இதுல எப்படி ஒட்டுவேன்? இங்க பாருங்க, இம்போர்ட் அந்த நேம் என்னது, ஹெட்டர் ஸ்பேஸ். ஓகே, இம்போர்ட் ஹெட்டர் ஃப்ரம். ஓகே, இப்படி // ஹெட்டர். ஹெட்டர்னு போட்டாலும் ஓகே தான், இல்ல .js போட்டாலும் ஓகே தான், ரெண்டு போட்டாலும் எடுக்கும். புரியுதா கைஸ்? செமிகோலன். அப்ப நான் வெளியில இருக்கிற அந்த ஹெட்டரை நான் இதுல இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த வெள்ளை பேப்பர், இது பாருங்க, உண்மை இது வெள்ளை பேப்பர் தான். இந்த வெள்ளை பேப்பர்ல நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டரை எப்படி கனெக்ட் பண்றேன் பாருங்களேன். இந்த நேமை தான் கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் ஹெட்டர் அப்படின்னு. புரியுதா கைஸ்? கொடுத்துட்டு // போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்படி ஹெட்டரை கொடுத்தீங்கன்னா நான் ஹெட்டரை அந்த வெள்ளை பேப்பர்ல ஒட்டிட்டேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? இப்ப பாருங்க, எனக்கு எடுக்கணும். தப்பு எங்க தப்பு? கரெக்டான கொடுத்துருக்கேன். ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஹச் கேப்ஸ். ஓகே, அதான் நான் பார்த்தேன். ஓகே கைஸ், பார்த்தீங்களா? எடுத்துருச்சு. எஸ்ஆர் நோ கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதுல? எஸ் சார். பண்ணுங்க எல்லாரும் பண்ணுங்க பாப்போம். சார் அந்த கோடு காட்டுங்க. ஓ சாரிப்பா. இந்தாப்பா, பண்ணிக்கோங்கப்பா.
சார் டிவ்ல கிளாஸ்லாம் கிரியேட் பண்ணணுமா சார்? இப்ப எங்கப்பா? அதான் இப்ப எந்த ஹெட்டர் div? கொடுத்து அதான் div அதெல்லாம் கொடுக்க கூடாதுப்பா. நீங்க வெறும் பேரை மட்டும் தான் கொடுக்குறீங்க. நீங்க ஒட்ட தான் செஞ்சிருக்கீங்க, தெரியுதா? அந்த கதையை பாருங்க, ஒட்டி இருக்கீங்க. ஓகே சார். ஓகே நான் கைஸ் என்னோட கதையோட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும் கைஸ். ஓகே இப்போ நான் ஹெட்டரை ஒட்டியிருக்கேன் பாத்தீங்களா? ஓகே இதை நீங்க இப்படிதான் போடணும், அந்த ஃபாரஸ்ட் ஸ்லாஷ் போடணும். இதுதான் ரியாக்ட். இப்போதான் இதுதான் வந்து ரீயூசபிள் சொல்லுவாங்க. இப்போ நான் பண்றேன் பாருங்க, அடுத்து பண்றப்போ இன்னும் சூப்பரா புரியும். இதை பண்ணி அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாம். ஏன்னா நான் உங்களுக்கு எடுக்கணும், அதுக்காக தான் நான் உங்களை நான் பொறுமையாக பண்ண வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் போறேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டக்கு டக்குன்னு போயிடலாம். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே குட். நெக்ஸ்ட் கவனிங்க. சரி சார், இப்போ நீங்க ஹெட்டர் போட்டீங்க, ஓகே. அந்த nav பார் எப்படி போடுவீங்க? அப்ப அதுக்கு நீ தனியா கிரியேட் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ப்பா, கழுத்து தனியா கை கால் தனியா டிசைன் பண்ணணும்னு. ஓகே பண்ணிட்டு ஒட்டணும், அவ்வளவுதான். இப்போ புரியுதா உங்களுக்கு ரியாக்ட்? புரியுதா கைஸ்? டெக்னாலஜி புரியுதா உங்களுக்கு? பாருங்க இப்போ இன்னும் நல்லா புரியும். ஓகே எஸ்ஆர்சியில் nav என்ன கேப்ஸ் nav பார் டாட் ஜேஎஸ் கொடுத்துறேன்னா இதுலேயும் as usual import react. இதுவே சில இதை எடுக்காதுப்பா, எனக்கு என்ன கடுப்பாக வரும். ஓகே டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டா இருக்கும். அதனால நீங்கள் டக்குன்னு அந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஸ்லேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க எடுக்கலன்னா. ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் nav பார் ரவுண்ட் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்ஸ் என்டர் ரிட்டன் ரவுண்ட் ப்ராக்கெட் செமிகோலன் நடுவில் ஒரு என்ட்ரு. ஓகே ஏன் இன்னும் எரர் காட்டுது? ஏன்னா div போடணும். ஓகே இப்போ நீ அந்த nav பார் கூட தூக்கி உள்ளே போடு, அவ்வளோதான். புரிஞ்சா கைஸ்? அப்படியே தூக்கி உள்ள போட்டேன், வேலை முடிஞ்சா? டேப் பண்ணோம்னா அலைன்மெண்ட் மாறும். புரியுதுல கைஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட்? சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா? எப்படி பண்றேன்? ரியாக்ட்னா என்ன? ஓகே டெக்னாலஜினா என்னன்னு புரியுதுல? இப்போ இதுக்கு நீங்க சிஎஸ்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து navbar டாட் சிஎஸ்எஸ். ஓகே அந்த சிஎஸ்எஸ் தூக்கி விட்டேன்னா சுத்தம். ஓ இருக்குல்ல, இருக்கு இதே தூக்கி போடும். ஓகே navbar சிஎஸ்எஸ்ல உள்ள போட்டு இதில் அந்த ஹெட்டருக்கு தேவையான கோடை ரிமூவ் பண்ணுங்க. ஒன்லி navbar கோட் மட்டும்தான் இருக்கணும். ரெஸ்பான்சிவ் கூட அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ navbar.jsல இதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த navbar டாட் சிஎஸ்எஸ் செமிகோலன் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த navbar வழி அனுப்பணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே ஏன்னா வெளியில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஓகே இது ஒரு தனி டாபிக் கைஸ் ஆக்சுவலாக, navbar செமிகோலன். ஓகே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு தனி டாபிக் இருக்குது, அடுத்தது சொல்லி தருவேன். navbar பண்ணிட்டேன். இப்போ நான் app.jsல ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்டுவீங்க? இம்போர்ட் navbar ஃப்ரம் சிங்கிள் குவாட்ஸில் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் navbar.js ஒட்டிட்டேனா? இப்போ உனக்கு ஹெட்டருக்கு அந்த பக்கம் வேணுமா, ஹெட்டருக்கு மேலே வேணுமா? உன் விருப்பம், நீ எப்படினாலும் போடலாம். ஓகே navbar போடு, வேலை முடிஞ்சா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்டர். ஓகே புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் முடிஞ்சா? எப்படி பக்காவா எடுக்குதா கோடு? சரி இப்போ எனக்கு இதை தூக்கி நான் ரீயூசபிள் பண்ணுறதுக்காக மேலே தூக்கி போடுவேன். ரொம்ப சிம்பிள். எப்படி கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் சொல்லுங்கப்பா.
ரியாக்ட் என்னன்னு புரியுதா இப்ப? எஸ் சார். பண்ணுங்க பாப்பா எல்லாரும். சார் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ சப்போஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ஆன் பண்ணா அதே கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஏதாவது தாராளமா கண்டினியூ பண்ணலாம் தாராளமா பண்ணலாம். ஓகே. கைஸ் புரியுதுலப்பா? யாருக்காவது டவுட் இருக்கா? என்னன்னு புரியுதுல ரியாக்ட்? ஒண்ணுமே இல்ல, அதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன். தலை தனியா கால் தனியா நான் வரைஞ்சு இதுல ஒட்டுறேன், அவ்வளவுதான். ஓகே, இது ரொம்ப பாத்தீங்களா சிம்பிளா முடிச்சு பாருங்களேன். இந்த ஆப் டாட் ஜேஸ் தான் அவன் இண்டெக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பான். இங்க பாருங்க, இண்டெக்ஸ்ல மேல கனெக்ட் பண்ணிருக்கானா? இப்ப இம்போர்ட் ஆப் ஃப்ரம் போட்டு அவன் கனெக்ட் பண்ணிருக்கானா? ஏன்னா இதுதான் அந்த மெயினா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கொடுத்துருக்கான், வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதா கைஸ்? ஓகே, எஸ்ஆர் எவ்ரி ஒன். அப்ப நீங்க எதை கை வைக்கணும்? ஆப் டாட் ஜேஸ் தான் ஒயிட் பேப்பர், அதுல நீங்க இப்படிதான் டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிளை தனியா டிசைன் பண்ணுங்க, அதை இம்போர்ட் பண்ணுங்க. அதே மட்டும் அதுக்கு டேபிள் டி கேப்ஸ்ல வச்சுக்கோங்க. இப்படி ஃபுட்டர் தனியா பண்ணுங்க. இந்த மாட்டம் ஒரு 5 செட்டு, இப்ப எப்படி நான் நவ பார ஹெட்டர்னு ஒரு 2 செட்டு பண்ணிருக்கேன், இந்த மாட்டம் ஒரு 5ல இருந்து 6 செட்டு பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜா பண்ணி நாளைக்கு எனக்கு அசைன்மெண்ட் அனுப்பலாமா? அனுப்ப முடியாதா கைஸ்? டெல் மீ கைஸ். எஸ் சார். பண்ணலாம்ல எல்லாருக்கும்? பாருங்க, இந்த அளவுக்கு நான் கிளியர் கட்டா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களை பண்ண வச்சிருக்கேன், ரெக்கார்டு இருக்கு, ரெக்கார்டே நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, எனக்கு நாளைக்கு தயவு செஞ்சு ஒரு பேஜ் தான் உங்களை நான் பண்ண சொல்றேன். ஓகே, ஒரு பேஜாவது நல்லா உருப்படியா நல்லா லென்த்தியா ரெஸ்பான்சிவோட பண்ணிட்டு வாங்க. நல்லா 5 6 செட்டு 8 செட்டு பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, ரியாக்ட் எனக்கும் தெரியும்டா அப்படின்ட்டு. புரியுதா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் ப்ரோக்ராமிங் வைஸ் போகும். ஓகே, ஜென்ரலா இதான் ரியாக்ட். நான் என்னமா சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு? இதுல இன்னொரு டாபிக் இருக்கு. உங்களுக்கு நான் முன்கூட்டியே நான் பட வரைய நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது நான் முன்கூட்டியே நான் கொடுத்துட்டேன், இப்படிதான்ப்பா பண்ணணும், இதுதான்ப்பா ரியாக்ட்னு. இதுக்கப்புறம் நான் அந்த டாபிக் வைஸ் சொல்றப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, என்ன டாபிக்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு டாபிக் இருக்கு கைஸ். அது எதுக்குன்னா, ஒரு பொருளை ஒரு இதை நீங்க இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் நீங்க இருந்து வெளியில கொண்டு போகணும்னா எக்ஸப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவேன். அது இதுலயே வந்துருச்சா? அப்புறம் ஜேஎக்ஸ்னா என்ன, ரியாக்ட் கோட்ல எப்படி கஸ்டமைஸ் கோட போறது அதை சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் என்ன அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் சிஎஸ்எஸ் எப்படி கனெக்ட் பண்றது ஒரு டாபிக் இருக்கு, அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இமேஜ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு ஒரு டாபிக் இருக்கு, அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். புரியுதா கைஸ்? காம்பனன்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது அதை நான் சொல்லி கொடுத்துலே வந்துருச்சு. எல்லாமே இதுல கவர் ஆகுது பாருங்க. ஓகே, இந்த மாட்டம் தான் டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இது இல்லாம இதே மாட்டம் கிளிக் பண்ணா, இப்போ நான் அந்த லாகினை கிளிக் பண்ணா எனக்கு இதுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அதுதான் ரியாக்ட். நெக்ஸ்ட் பேஜ் போறதுக்கு நீ ரியாக்ட் வந்து அதுல நீ பூஸ்ட் அப்ளை பண்ணிட்டு முடிச்சுக்கலாம்ல. ஓகே, அப்ப அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்லி தருவேன். புரிஞ்சா? அதனால ரொம்ப சின்ன டெக்னாலஜி தான், நீங்க ஆல்ரெடி படிச்சனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பாத்தீங்களா இப்ப? புரியுதா? ஈஸியா தானே இருக்கு? சொல்லுங்க கைஸ், ஈஸியா தானே இருக்கு? அவ்வளவுதான். ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.